வணக்கம் மக்களே. இன்னைக்கு மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்ன நடக்குதுன்னா, வெண்பா தான் காணாமல் போயிடுறா. அது காணாமல் போனது ரொம்ப நேரம் கழிச்சு தான் எல்லாருக்கும் தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. செக்யூரிட்டி கேட்குறாரு, அவருக்கும் தெரியலன்னு சொல்லிடுறா. காலையில் எழுந்த உடனே வெண்பா வந்து மல்லி ஞாபகத்தில் எங்கேயோ போக ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதாவையும் போதுமணியும் வந்து விஜய் திட்டுன்னு திட்டிடுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதான் நீங்கள் என்ன பொண்ணை பார்த்துற லட்சணமா, கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே கிடையாது. எதுக்கு நீ இவ்வளோ நாள் கேர்டேக்கர் வச்சுருன்னு தெரியுதா? இப்போது என் குழந்தைய இப்போ யார் கண்டுபிடிப்பா, யார் தேடுவா, எப்படி பார்த்துக்கிறீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிடிச்சி திட்டுன்னு திட்டிடுறாரு விஜய் வந்து. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்கு மரியாதையை என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டிலே இருக்காதீங்க அப்படின்னு வந்து விஜய் ரொம்ப கோவமாக உங்ககிட்ட பேசிட்டு அவர் வந்து ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கோவமாக பேசிட்டு போயிடுறாரு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. என் பொண்ணை காணோம், இந்த பாப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து இவருக்கு திருப்தியாக இல்லாமல் இவரும் காரேட்னு ஒரு பக்கம் தேடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு யோசனை வருது, மல்லியை பார்க்க போயிருப்பாளோ, சரி மல்லிக்கு கால் பண்ணுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா பாபு கிட்ட இது ஃபோனு, பாபு வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் நாகுக்கு கால் பண்ணுறாரு. நாகுக்கு கால் பண்ணி இப்படி தான் வெண்பாவை காணோம், அங்கே வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போயிட்டா வெண்பா, ஏன் நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கலையா அப்படின்னு வந்து விஜயை திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த போதும் பொண்ணும் ரஞ்சிதாவும் ஒழுங்காகவே பார்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க. என் பொண்ணை பார்த்துப்பேன்னு சொன்னாங்க, அவங்கள நம்பி தான் நான் இருந்தேன். ஆனால் அவங்க பார்த்துக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கே போனான்னு வேற தெரில அப்படின்னு வந்து விஜய் வந்து மல்லிக்கிட்ட அழ ஆரம்பிச்சிடுறாரு. சரி நீங்கள் அழாதீங்க, நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தேடுறான், ஒரு பக்கம் 2 பேரும் தேடிகிட்டே இருக்காங்க. ஆனால் வெண்பா கிடச்சி பாடுதா இல்லை, வெண்பாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு இவங்களுக்கும் தெரில, போலீஸுக்கும் தெரில. போலீஸும் ஒரு பக்கம் தேடுறாங்க, ஆனால் கிடைக்கவே இல்லை. எல்லா நியூஸ்லேயும் கொடுத்துட்றாங்க, இந்த பாப்பாவை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யாருன்னா பார்த்தா கால் பண்ணுங்கன்னு ஒரு நம்பரையும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மல்லி வந்து வெண்பாவை பாப்பாவை தேட போயிடுறா. அந்த சமயத்தில் பாபு வீட்டுக்கு வர்றாரு. எங்கே மல்லியை காணோம், நைட்டு போன மாதிரி இப்போயும் போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இருக்கார். மல்லிக்கு கால் பண்ணுறாரு எடுக்க வேலை. அதுக்கப்புறம் நாகு தான் சொல்கிறேன், இப்படி வெண்பாவை காணோமா, வெண்பாவை தேடுறதுக்காக தான் அவள் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாபுக்கு இன்னும் அதிகமாக கோவம் வந்துடுது. அவளை காணா இவையா போகிறா, இவளுக்கும் அந்த குடும்பம் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டால, அதுக்கப்புறம் எதுக்கு இவெல்லாம் போகிறா அப்படின்னு வந்து பாபு வந்து நாகுவை பிடிச்சி திட்டிட்டு இல்லைண்ணா அது குழந்தை, அதனால தாங்க போனா அப்படின்ற மாதிரி நாகு எவ்வளோ சொல்லி நாகுவையும் பிடிச்சி திட்டிடுறான். மல்லி மட்டும் வரட்டும் இன்றைக்கி வீட்டுக்கு, அதுக்கப்புறம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவமாக பாபு இருக்கார். இதெல்லாம் தெரியாமல் மல்லி போய் அங்கே போய் வெண்பாவை தேடிட்டு இருக்கிறா. வெண்பாவை தேடி கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.